கைஸ் இது ஒரு டீடைல் ரிவ்யூ. ஆக்சுவலா ஒவ்வொரு ஸ்லாட்லயும் என்னென்ன கேட்டிருந்தாங்க, பிளஸ் ஸ்லாட் வைஸ் குட் அட்டம்ஸ் என்ன, அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ போட்டிருந்தா படிக்கலாம் மெயின்ஸ்க்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஹோப் இருந்தால் தானே நம்ம படிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ் ப்ளஸ் எவ்வளோ நான் குட் அட்டம் போட்டிருந்தா நான் படிக்கலாம் அப்படின்றதையும் நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கண்டிஷனல் ஆப்பில் வீடியோ கோர்ஸ்க்கான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் இங்கிலீஷ் 2.0 நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அது அட்வான்ஸ் பேட்ச்லையும் கவர் ஆகும், உங்களுக்கு பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ்லையும் கவர் ஆகும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்லாட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி பரவாயில்லாம தான் இருந்துச்சு மித்த ஸ்லாட்ஸ் கூட எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ. சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன்ஸ், சீட்டிங், பசில் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 DA கேட்டிருந்திருக்காங்க, கேஸ் லெட்டர், டபுள் பை சார்ட் அண்ட் மிஸ்ஸிங் நம்பர், அப்ராக்சிமேஷன், அடுத்த அப்ளிகேஷன் சம்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டி அண்ட் ரீசனிங்கில் கேட்டது. ஸ்லாட் 1க்கான ரிவ்யூ ஓவரால் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா குட் அட்டெம்ப்ட், ரீசனிங்க்கு 30லேருந்து 34 அண்ட் ஆப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 25. இது ஸ்லாட் 1க்கானது. அண்ட் அடுத்தது ஸ்லாட் 2க்கானது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் ஆப்டி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி ஸ்லாட் 3யும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டி கஷ்டமாக தான் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ ஸ்லாட் 1ல் ரீசனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸின்லாம் சொல்ல முடியாது. ஸ்லாட் 2ல் ஏன் அப்படின்னா ஆக்சுவலி அவங்க ஆல்ஃபா நியூமெரிக்ஸ் கேட்கல, சிலாஜிசம் கேட்கல, அண்ட் அது மட்டும் பிளட் ரிலேஷன் இதெல்லாம் வந்து கேட்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 to 33, 35 எனக்கு ஸ்லாட் 2ல் யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல பர்சனலாக. ஸோ ஏன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவங்க 35 அண்ட் அபவ். ஸோ அதுக்கு மேலே வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ 30, 33 இது வந்து ஆவரேஜ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்டியில் வந்து டிஐ, கேஸ்லெட், ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாதிக்கு பாதி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு 3 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருந்திருக்கு அப்படின்னாங்க. அண்ட் டிஐ பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு, அப்ராக்சிமேஷன் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 20. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட் 3 33 to 35. ஸ்லாட் 3 ஆப்டி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு, இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட்டு வந்து ஸ்லாட் 3யோட ஆப்டி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா கோடிங், டிகோடிங், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன், பேர் ஆஃப் லெட்டர், அது ஸ்கொயர் பசில், பாக்ஸ் பசில், மந்த் பசில், லீனியர் ரோ பசில் அண்ட் மிஸ்செலேனியஸ் கேட்டிருக்காங்க ரீசனிங்கில். அண்ட் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ், டேட்டா சஃபிஷியன்சி 3, டிஐயில் 2, பார் கிராஃப் 1, பை சார்ட் 1, கேஸ்லெட் 4, அரித்மெட்டிக் 15 இது கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அட்டெம்ப்ட் ரீசனிங்க்கு இது, அண்ட் ஆப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது. அண்ட் ஸ்லாட் 4க்கு வந்து ரீசனிங்க்கு 32லேருந்து 34. ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ரீசனிங்க்கு ஸ்கொயர் பசில் அண்ட் 10% சீட்டிங், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பசில்ஸ், மந்த் பேஸ் பசில்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆப்டி, டபுள் பை சார்ட் டிஏ, டேபிள் டிஏ, மிஸ்ஸிங் நம்பர், அப்ராக்சிமேஷன், அப்ளிகேஷன் சம்மு, அடுத்து அப்ளிகேஷன் சம்மில் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது ஓவராலாக வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக 50+ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த 50+ பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 100% ஷியோர் படிக்கலாம். 50 and above கொடுத்துருக்கேன் அண்ட் அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100% ஷியோர் நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கலாம், டிலே பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதுதான். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான யூடியூப் வீடியோஸ் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். அண்ட் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்க மக்களே. என்ன அப்படின்னா மக்கள் ப்ரிலிம்ஸ்க்கான கண்டென்ட் நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் இந்த பேங்கிங் சீசனோட ப்ரிலிம்ஸை கொண்டு வந்தப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 பேர் எவ்வளோ பார்த்துருப்பீங்க.
அடுத்து பார்த்தா நான் அதில் ஏதாவது ஒரு மெயின்ஸ் கண்டென்ட் ஆட் ஆகும், ஆள் அப்படியே குறைஞ்சிருவீங்க. ஏன் இந்த மெயின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. அதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கே உதவும். அதனால தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. வேணும் அப்படின்னா கனிஷ்கா லாஜிக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ டாடா பை சி யூ. அண்ட் முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்டம்ஸையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அடுத்தடுத்து வரவங்களுக்கும் ஓரளவுக்கு சரி மனசாத ஆறுதலாக இருக்கும். ஸோ என்ன பரவாயில்ல இவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா 60 சொன்னானா இருக்கிறதுலே பயமாயிடும். சரி ஆவரேஜாக வந்து இந்த அட்டம்ப்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அடுத்து போகிறவங்களும் கொஞ்சம் மனசை தேத்திக்குவாங்க. அட்டம்ஸையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்கப்பா.